அந்த காலங்களில் நிலம் வந்து இது முகல் எம்பரர் கையில் இருந்தனால அதிலிருந்து வரக்கூடிய லாபங்கள் வந்து நம்மளுக்கு தான் அது திரும்ப வந்துச்சு. ஜிசியா டேக்ஸ் போட்டாருன்னு வந்து திரும்ப சொல்லுவான். ஆனால் ஒருத்தங்க கூட 80 வகையான டேக்ஸை வந்து அவுரங்கசீப் பேன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டான். சரிங்களா? உள்நாட்டுக்குள்ளே ட்ரேடிங் பண்ணுறாங்களே அவங்களுக்கு வந்து டேக்ஸ் இல்லை. ஓகேங்களா? ஆனால் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்புறம் வெளிநாட்டில் ஏற்றுமதிக்கு டேக்ஸ் இருக்குது. சரிங்களா? இதனால சண்டே வந்திருக்கு முகலாயர்களுக்கும் பிரிட்டிஷுக்கும். சரிங்களா? ஸோ முஸ்லீம்களோட நிலைப்பாடு காலமாக இதுதான். ஓகேங்களா? ஒரு நிலம் வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் உரியது. ஓகேங்களா? அது அப்போலேருந்து இப்போ வரைக்கும். ஓகேங்களா? வக்ஃபா இருக்கட்டும், எந்த நிலமாக இருக்கட்டும், அது வந்து நிலம் அப்படின்றது ஒவ்வொருத்தனோட உரிமை. அதை வந்து திருடினவன் இருக்கான், ஆனால் அவனை பிடிச்சி நீ கேள்வி கேள்வி. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். முஸ்லீம்கள் அதை நாங்கள் பண்ணல. ஓகேங்களா? இல்லைங்க, இப்போ கோவிலோட நிலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கையகப்படுத்திட்டாங்க, கிளைம் பண்ணுறாங்க வகுப்புலேருந்து. அதுக்கப்புறம் பல கிராமங்களில் இருக்க ஆல்மோஸ்ட் ஹோல் கிராமமே வந்து கேட்குறாங்க, கிளைம் பண்ணுறாங்க. திருச்செந்தூரில் கூட அப்படி இன்சிடென்ட், இது மாதிரி பல இடங்கள் நம்ம கேள்விப்பட்டே இருக்கோம். அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்கள் என்ன விளக்கம் சொல்ல விரும்புகிறீங்க? ஆக்சுவலி இது வந்து பார்லிமெண்ட்லேயே பேசினாங்க நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? திருச்செந்தூரில் வந்து அந்த கிராமமே போயிடுச்சு. 1700 வருஷம் நிலம், 1700 வருஷம் பழமையான கோவில் வந்து எப்படி வக்ஃபு கீழே வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி 1954 கெசட்டில் வந்து அது பதிவாயிருக்கு. ராணி மங்கம்மாள் அப்படின்ற ஒரு மதுரை நாயக்கர் ஆட்சியை சேர்ந்த ஒரு ராணி, அவங்க காலத்தில் வந்து அவுரங்கசீப் அது வந்து எந்த மாதிரியான ஒரு காலம்னா, அவுரங்கசீப் ஆலம்கீர் வந்து மராத்தியர்களை வந்து தேடி வேட்டையாடிட்டு இருந்த காலம். ஓகேங்களா? சம்பாஜி, அதுக்கப்புறம் ராஜாராம், இந்த மாதிரி மராட்டிய மன்னர்களை வந்து துரத்தி வேட்டையாடிட்டு இருந்த டைம். அந்த டைமில் வந்து மைசூரும் ஒரு கீழே போயிடுச்சு. மொத்தமாக இந்தியாவில் ஆல்மோஸ்ட் எல்லா சிற்றரசுகளும் வந்து போயிடுச்சு முகலாயர்கள் கண்ட்ரோலில். அந்த டைமில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ராணி மங்கம்மாள் வந்து நாங்கள் வந்து முஸ்லீம்களுக்கு ஆதரவாக தான் இருக்கோம் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக அந்த டைமில் பல ஏக்கர் நிலங்களை வந்து அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க. மொத்த கிராமத்தையும் அவங்க கிளைம் பண்ணலை. ஒரு 400 ஏக்கர் அதில் வந்திருக்கும் அந்த கிராமத்தில். அந்த நிலங்களை வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நிலங்களில் அந்த கோவில் வருது. ஆனால் அந்த கோவிலோடைய எப்படின்னா, அந்த கோவிலோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கோ, ஆரம்பத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்கணும். அந்த வக்ஃபு போர்டு வந்து அதை அந்த கோவிலை கிளைம் பண்ணல. ஆனால் அந்த கோவில் அந்த நிலங்களில் இருக்கலாம். இதுக்கான செம்பு பட்டயங்கள் ஆதாரம் கூட இருக்குது. ஓகேங்களா? ஒரு 18th செஞ்சுரியில் எழுதி கொடுக்கப்பட்ட லேண்டு தான் அதுவே தவிர இதை வந்து முஸ்லீம்கள் வந்து அவங்களா கிராப் பண்ணலை. ஓகேங்களா? இந்த நிலங்களை வந்து திருடலை. ஸோ அது வந்து அந்த குற்றச்சாட்டு வந்து தவறு அப்படிங்க. ஓகே, இட்ஸ் பேஸ்லெஸ் ஆக்சுவலி. ஓகே. ஸோ கடைசியாக ஒரு கேள்வி. இது நீங்கள் இவ்வளோ நேரம் தரவுகள் நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, அதை வந்து ஒரு ஃபேக்சுவலாக பேசணும்னு நினைக்கிறீங்க. இப்போ உமாரும் நானும் வந்து அந்த கேமரா இல்லாமல் ஜென்ரிக்காக உங்ககிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்டோ ஒப்பீனியன் கேட்டேன்னா அந்த மாதிரி என்னோட கேள்விக்கு ஒரு ஒப்பீனியன் மட்டும் சொல்லுங்கள். இறுதியாக இந்த கேள்விக்கான எனக்கு பதில் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது எல்லாருமே தமிழ்நாட்டையே வந்து ஒரு சொர்க்கம்னு சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, இங்கே சகிப்புத்தன்மை ரொம்ப அதிகம். இங்கே மத கலவரங்கள் வந்து இப்போ உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் உண்டாகலை. எல்லாருமே சகோதரத்துவத்தோடு இருக்காங்க, எல்லாருமே புரிதலோடு இருக்காங்க. இதை நீங்கள் ஒத்துப்பீங்களா? நார்த் இந்தியாவுக்கும் முற்றிலுமா தமிழ்நாட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. அப்படி இருக்கிறப்போ வந்து எந்த அளவுக்கு இந்த நிலத்துக்கும் இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற இடத்துக்கும் பொதுவாக முஸ்லீம் மக்களோட மனநிலை தமிழ்நாட்டு கூட அவங்க ஒன்றி வாழ்கிறாங்க. இப்போ நம்ம இடம் இது, நம்ம தமிழ்நாடு, இங்கே வந்து நிறைய ஒரு வித்தியாசம் இருக்குது. வடநாடு பெருமாள் காலத்திலேருந்தே நாங்கள் இருக்கோம். ஸோ அது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஸோ ஆல்மோஸ்ட் முகமது அவர்கள் அங்கே வந்து இஸ்லாமை பரப்பிட்டு இருந்த அதே காலகட்டத்திலே வணிக ரீதியாக வந்து இங்கே படகு மூலியமாக இஸ்லாம் வந்து சேர்ந்துருச்சு. ஓகேவா? ஸோ இங்கே இன்வைட் பண்ணி நிறைய பேரை வந்து மாற்றலை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மத மாற்றம் அப்படிங்கிற சைடில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடல் வழியாக அந்த ஒரு கல்ச்சர் அப்படி தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகும், அப்படி மாறிடுச்சு. ஸோ அதனால் இந்தியாவில் இருக்க மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் மத பிரச்சனைகளுக்கும் தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனைகளுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை. ஸோ தமிழ்நாட்டில் இருக்க முஸ்லீம் வந்து அதை உணர்றாங்களா? ஸோ தமிழர்களா இல்லை தமிழ்நாட்டில் நம்ம வந்து ஒரு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தமிழ் தேசிய ஆங்கிள்லேருந்து இந்த கேள்வியை நான் கேட்குறேன். ஆக்சுவலி நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, ஒரு தமிழ் தேசியம் அண்ட் இஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு பாட்காஸ்டே பண்ணலாம்னு நினச்சோம். ஓகேங்களா? அது வந்து பண்ணலாம், அது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். பட் இந்த ஒரு இது இறுதியாக இந்த ஒரு ஸ்வீட் கொஸ்டின் உங்ககிட்ட வந்து கேட்கணும், உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு. ஓகே, ஆக்சுவலி தமிழும் இஸ்லாமும் ஒரே விஷயங்களை தான் சொல்லுது. யாதும் ஒரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழும் சொல்லுது. இறைத்தூதர் அவர்களும் வந்து அவருடைய இறுதி பேருரையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஒரு அரபியும் எந்த ஒரு அரபி அல்லாதவர்கிட்டையும் ஏற்றவரோ தாழ்ந்தவரோ கிடையாது, எந்த ஒரு கருப்பரும் எந்த ஒரு வெள்ளையர்கிட்டையும் ஏற்றவரோ தாழ்ந்தவரோ கிடையாது, எல்லாருமே ஆதாம் ஏவாளுடைய குழந்தைங்க தான். ஸோ எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மறையுமே அதை தான் சொல்லுது. ஓகேங்களா? நேஷனலிசம் அப்படின்றது 19ஆம் நூற்றாண்டில் தான் வந்து ஆரம்பிச்சுது. ஓகேங்களா? வெள்ளைக்காரன் வந்து மற்ற நாடுகள் மேலே தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தும் போது அவன் எப்படி
எப்படி நம்ம நாட்டை வந்து ஆதிக்கம் செலுத்தலாம், நம்ம வளங்களை கொள்ளையடிக்கலாம்னு அப்படி ஆரம்பிச்சது தான் நேஷனலிசம். ஓகேங்களா, அப்படிதான் வந்து ஒவ்வொரு இடங்களையும் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி சிற்றரசுகளாக இருந்தோம். மக்களோட மென்டாலிட்டி எந்த மாதிரி இருக்குன்னா, எந்த ராஜா வந்தாலும் நம்மளோட நிலைமை அப்படி தான், எவன் வந்தா என்ன அப்படின்ற மாதிரி தான் மக்களோட நிலைமை இருந்துச்சு. ஓகேங்களா, நேஷனலிசம் வந்து வெள்ளைக்காரங்களுக்கு எதிராக தேவைப்பட்டுச்சு. இங்கே பாரி ப்ரோ நீங்களாம் வைக்கிற வாதங்கள் என்னன்னா, பிற மொழியாளர்கள் நம்மளை ஆள்றாங்க, ஸோ நம்மளுக்கான உரிமைகள் மறுக்கப்படுது. இப்போ நீங்களே நிறைய இடங்களை பேசுறீங்க, தமிழ் தீவிரவாதிகள்னு பேசுவாங்க, ஆனால் தெலுங்கர்களை பற்றி நம்ம இங்கே பேச முடியாது. ஓகேங்களா, அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இனவெறி அப்படின்னு நான் இந்த ரேஸை சேர்ந்தனால இவன் என்ன அடிக்கிறான் அப்படின்னா, அந்த ரேஸுக்கான அடையாளம், அந்த ரேஸுக்கான அரசியல் தேவை. ஓகேங்களா, அதனால தான் அவனே என்ன அடிக்கிறான். ஆமா, ஓகேங்களா. இப்போ பலஸ்தீனியன் நேஷனலிசம் அந்த இடத்துல தேவை, ஆனால் இஸ்ரேலியன் நேஷனலிசம் வந்து ஒரு கிரிஞ்சு. ஓகேங்களா, அது அங்கே தேவையில்லை. புரியுதுங்களா நான் என்ன அப்படிங்கிறீங்க? எஸ், புரியுதுங்களா. இந்த இடத்துல இந்த இனத்தை சேர்ந்தனால எனக்கு இது நடக்குது அப்படின்னா, அந்த இடத்துல எனக்கான அரசியல் தேவை. ஓகேங்களா, ரெசிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல நான் இது தேவைப்படுது அப்படின்னு நான் சொல்லி நினைக்கிறேன். ஓகேங்களா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸு சக முஸ்லீம்கள் கிட்டலாம் நீங்கள் நிறையா வந்து அளவராகிறப்போ பேசுகிறப்போ கருத்துரையாடுறப்போ அவங்க அதை உணர்றாங்களா? பரவாயில்ல, நல்ல வேலை இந்தியாவில் பிறந்தோம், அதுவும் தமிழ்நாட்டில் பிறந்தது கொஞ்சம் லக்கா இருக்குன்ற மாதிரி உணர்றாங்களான்னு கேட்குறேன் நான். அது கரெக்டு தான். இருந்தாலும் நான் என்ன விரும்புகிறேன் அப்படின்னா, முஸ்லீம்கள் வந்து இப்படி மிச்சர் மட்டுமே சாப்பிட்டு இருக்கக்கூடாது, அரசியல் படிக்கணும், வரலாறு படிக்கணும். ஓகேங்களா, ஏன்னா ஏற்கனவே தான் அரசியல் இன்வால்வ் ஆகி பல கட்சிகள் இருக்கு, பிரதிநிதிகள் இருக்காங்க. ஃபேக்ட் என்ன தெரியுமாங்க, பழனி பாபா இருக்காரு தெரியுங்களா, அவரே ஜாதி தலைவர் ஆக்கிட்டாங்க. அவரு போட்டோவுக்கு வந்து அப்படி பக்கத்துல சிங்கம் எடிட்ஸ் எல்லாம் போட்டு அவரோட இது எல்லா சமூகத்துக்கும் உண்டான பிரச்சனைங்க. பொது தலைவர்களை ஜாதி தலைவர்களா மாத்திட்டு தான் இருக்காங்க. ஆனா நான் எப்படி பாக்குறேன்னா, பழனி பாபா வந்து தமிழ்நாட்டோட மால்கம் எக்ஸா தான் நான் பாக்குறேன். அவர் வந்து மக்களை வந்து இது என்ன சொல்றது, அரசியல் படுத்த நினைச்சாரு, ஒருங்கிணைக்க நினைச்சாரு. எந்த கட்சிடா நம்மளுக்கு முஸ்லீம்களுக்கு ஆதரவா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரு. அந்த காலத்துல இருந்த எல்லா கட்சிகளுமே ஆல்மோஸ்ட் வந்து முஸ்லீம்கள் முதுகுல குத்துனவங்க தான். ஓகேங்களா, இப்போ அவரு வளர்த்து விட்ட கட்சி தான் இப்போ போய் வக்ஃப் சட்டத்துக்கு வந்து இன்டைரக்டா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நீங்க பார்த்துருக்கீங்க. ஓகே, நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு வந்து பிரச்சனை பெரும்பான்மையா முஸ்லீம்களுக்கு இவன் வந்து எதை பிரச்சனையா பார்க்கறான் அப்படின்னா, ஏதாவது ஒரு பொண்ணு வந்து ஹிஜாப் போடாம, முஸ்லீம் பொண்ணு ஹிஜாப் போடாம வீடியோ போட்டுருச்சா, நீ இவ்வாறு செய்து கொண்டு இருக்கிறாயே, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல இதுக்கு ஒரு பிரச்சனையா போறான். ஆனா நேரடியான இஸ்லாமோபியா வந்து பரப்பப்படுது, அங்க ஒருத்தனும் அதுக்கான வாய்ஸ் ரேஸ் பண்றது இல்ல. முக்கியமான பிரச்சனைகள் விட்டுட்டு பெட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாரும் பின்பற்றி போயிட்டு இருக்காங்க. ஆமா, லைக் டிஎம்கே ஐடி விங்க வந்து எந்த அளவுக்கு இஸ்லாத்தை வந்து கொச்சையா பேசுறாங்க, இழிவுபடுத்தி பேசுறாங்க. அந்த எஸ்விகேவோட பாட்காஸ்ட்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க, அந்த ஆடியோலாம் ஒருத்தமாய் திறக்கல அதுக்கு. ஓகேங்களா, ஆனா ஒரு பொண்ணு வந்து இது முஸ்லீம் பேர் வச்சிருக்கு. ஓகேங்களா, அது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு முஸ்லீம் பேர் வச்சிருக்கனாலே அவங்க வந்து முஸ்லீம் கிடையாது. முஸ்லீம்னா அது வந்து ஒரு வாழ்வியல். இஸ்லாம் அப்படின்னா அதுக்கு அர்த்தமே என்னன்னா சப்மிஷன் தான். ஓகேங்களா, அந்த வாழ்வியலை நீ ஏத்துக்கிட்டீனாதான் நீ வந்து முஸ்லீம் பின்பற்றாளரா இருந்தாதான் வந்து அப்படி சொல்லலாம். வெறும் அரபி பேரை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்களோட கமெண்ட் செக்ஷன்ல நீ போய் இவ்வாறு செய்து கொண்டு இருக்கிறாரே, இதெல்லாம் நியாயம் அப்படின்ட்டு நீ எல்லாம் கவிதை எழுதுறனால அவனும் கேட்க போறது இல்ல. நீ அப்படி போடுறனால இது மற்ற நான் முஸ்லீம்களுக்கு ஒரு தப்பான இம்ப்ரெஷன் வருது. ஓகேங்களா, அவன் வந்து இஸ்லாமோபோப்ஸ் வந்து எந்த மாதிரியான ஒரு இதை முன் வைக்கிறான்னா, அதுக்கு நீயே தொண போற மாதிரி இருக்கு அப்படிங்கிறீங்க. அவனுக்கு நீ தீனி போடுற இஸ்லாமோபோப்ஸ்க்கு. ஓகேங்களா, ஆனா முக்கியமான பிரச்சனைகளை விட்டுற. ஆமா, ஆபாசமா உங்களை பத்தி பேசுறவங்களை அதெல்லாம் விட்டுற. தொடர்ந்து அதை பத்தி பேசிருக்கிறது ஒரு கட்சியும் வந்து அங்கீகரிக்குது, அவங்களுக்கு ஆதரவு அளிக்குது. அதை விட்டுட்டு சும்மா போயிட்டு தனி மனித பிரச்சனைகளை வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. புரியுது. அதாவது பிஜேபி வந்து அப்படியே நார்த்ல இருந்து அப்படி மேல இருந்து வர மாட்டான். ஓகே, நெடுஞ்செழிய பாண்டியன் காலத்தில் எப்படி மேல இருந்து வந்தானுங்களோ அந்த மாதிரிலாம் வரமாட்டான். சரிங்களா, அவன் வந்து இந்த ப்ராபகேண்டா, இந்த சினிமா, இந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள தான் உள்ள வருவான். இப்போ எத்தனை பேர் நம்மளே எத்தனை பேர் வந்து பத்மாவத் உண்மையான ஸ்டோரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம், வரலாற்று உண்மை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த படம் டிஸ்க்ளைமர்லேயே போடுவான், இது மாலிக் முகமது ஜெய்ஷி அப்படிங்கிற ஒரு சூஃபி கவிஞருடைய கற்பனை கதைன்னு போட்டுருவான். எத்தனை பேர் அதை கவனிச்சான்? சாவா உண்மையான கதை நினைச்சுக்கிட்டு இருக்கான். புர்ஹான்பூர்ல போய் தங்கத்தை தேடினானுங்க, அது உண்மையான கதை நினைச்சுக்கிட்டு. அந்த அளவுக்கு ஒரு தற்குறி கூட்டத்தை தான் வந்து அவனுங்க உருவாக்கிட்டு இருக்கானுங்க சங்கிங்க. அவனுங்க வந்து நாஜிக்கள் மாதிரி இவனுங்க வந்து வாதங்களால் சங்கிகளை ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா இவங்களுடைய இந்த ஐடியாலஜியை வந்து குழப்பங்களை வச்சு தான் இவன் பேஸ் பண்ணி கட்டமைச்சிருக்கான். ஓகேங்களா, 32,000 பெண்கள் இங்கேருந்து அங்கே போயிருக்காங்க அப்படின்னா அவன்கிட்ட ஆதாரம்லாம் கிடையாது. ஓகேங்களா, அவனுக்கு தேவை ஒரு குழப்பம் வேணும், அது மூலமாக வரக்கூடிய அரசியல் வேணும். நீ இதுக்கு என்ன பண்ணணும், நீ அரசியல், இந்த பொருளாதாரம், இந்த வரலாறு, இந்த விஷயங்கள்லாம் நீ படித்து தான் ஆகணும்.
இப்போ அவுரங்கசீப் வந்து ஒரு 200 இந்து குழந்தைங்களோட சங்க கடிச்சு சாப்பிட்டாரு அப்படின்னா அதுக்கு வந்து நீ தான் பதில் கொடுக்கணும். ஓகேங்களா? திமுக காரன் அவனை வந்து காப்பாற்ற மாட்டான், அவன் வந்து உனக்கான பதில் கொடுக்க மாட்டான். இப்போ வந்து கேரளா ஸ்டோரியில் வந்து இந்த பெண்களை வந்து இப்படி மோசமாக நடத்துவாங்க அப்படின்னா அதுக்கு நீ தான் டீபங்க் பண்ணணும், நீ தான் பதில் கொடுக்கணும். சரிங்களா? அந்த பொறுப்பு உனக்கு இருக்கு. வெறும் உன்னோட கட்சி கொடியை வந்து தூக்கிட்டு அப்படியே அந்த பைக்கில் அப்படியே வேவ் பண்ணிட்டு போகிறதெல்லாம் அது அரசியல் கிடையாது. பழனி பாபாவுடைய இது வாட்ஸ்அப் இது என்ன சொல்கிறது, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது அது அரசியல் கிடையாது. உண்மையான அரசியல்னா நீ படிக்கணும், உன்னோட சகோதரர்களுக்கு நீ வந்து எஜுகேட் பண்ணணும், நீ ஆர்கனைஸ் பண்ணணும் உன்னோட மக்களை. சரியா? இதுதான் அரசியல். ஸோ அதை நோக்கி நீ நகரணும் அப்படின்றத நான் ஆசைப்படுறேன். சரி, ஃபைன்.